அட்சய என்ற சொல்லுக்கு அல்ல அல்ல குறையாமல் பெருகுவது என்று பொருள். இந்த நாளில் வாங்கப்படும் பொருட்கள், செய்யப்படும் தான தர்மங்கள் பல மடங்காக பெருகும். அக்ஷய திருதியை அக்தி அல்லது அகத்தீஜ் என்றும் அழைக்கப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் அக்ஷய என்ற வார்த்தைக்கு செழிப்பு, நம்பிக்கை, மகிழ்ச்சி, வெற்றி என்று பொருள். அதே நேரத்தில் திருதியா என்றால் சந்திரனின் 3ஆம் கட்டம் என்று பொருள். அக்ஷய திருதியை வரலாறு. புராணங்கள் மற்றும் பண்டைய வரலாற்றின்படி இந்த நாள் பல முக்கியமான சம்பவங்களை குறிக்கிறது. விநாயக பெருமானும் வேத வியாசரும் இதிகாசமான மகாபாரதத்தை இந்த நாளில்தான் எழுதினார்கள். இந்த நாள் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமனின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் தான் அன்னபூர்ணி தேவியோட பிறந்த நாள் கூட. இந்த நாளில் கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பரான சுதாமாவுக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கினார். மகாபாரதத்தின்படி இந்த நாளில் தான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை வழங்கினார்கள். அவர்களை ஒருபோதும் பசியடைய செய்யாத வரம்பற்ற அளவிலான உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் இந்த கிண்ணத்தை அவர்களுக்கு அருளினார். இந்த நாளில் கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியது. இந்த நாளில் தான் குபேரலட்சுமி தேவியை வழிபட்டார். இதனால் கடவுளின் பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது. சமண மதத்தில் இந்த நாள் அவர்களின் முதல் கடவுளான ஆதிநாதரை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. விஷ்ணு பக்தர்கள் இந்நாளில் விரதமிருந்து கடவுளை வழிபடுகின்றனர். பின்னர் ஏழைகளுக்கு அரிசி, உப்பு, நெய், காய்கறிகள், பழங்கள், ஆடைகள் வழங்கி தொண்டு செய்யப்படுகின்றன. விஷ்ணுவின் அடையாளமாக துளசி நீர் சுற்றிலும் தெளிக்கப்படுகிறது. அக்ஷய திருதியை நன்னாளில்தான் உணவு கடவுளான அன்னபூரணி அவதரித்த நாள். அக்ஷய திருதியை என்று தங்கம் வாங்க இயலாதவர்கள் உப்பு வாங்கினால் கூட போதும், தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும். அமாவாசைக்கு 3வது நாள் அக்ஷய திருதியை. 3ஆம் எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த ஒரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார். எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு. இதனால் தான் அக்ஷய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பு பெறுகிறது. அக்ஷய திருதிக்கு இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க. அதாவது அடிப்படாத, இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அட்சதை என்று பெயர். சதம் என்றால் அடிப்பட்டு ஊனமாகாதது என்றும் அர்த்தம் உண்டு. அட்சதையால் அட்சயனை மதுசூதனை வணங்குவதால் அந்த திதிக்கு அட்சய திதி என்று பெயர் அமைந்ததாக சொல்கிறது புராணம். மகாலட்சுமியின் பரிபூரண அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே அக்ஷய திருதியின் பண்டிகையின் முக்கிய நோக்கமாகும். மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அக்ஷய திருதியை தினத்தன்று தான் சிறப்பு வரம் பெற்றார்.